சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் நக்கீரன் கோபால் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார். அவர் பிளாக் ஷிப் சேனலுக்கு தான் அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஜினி ரசிகன் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியாகிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்தை நக்கீரன் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னதாகவே அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்தது யார் அப்படின்னா, நாகர்கோவிலில் இருக்கிற விஜய் பாபு அப்படின்னு ஒரு நபர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த புத்தகமும் ரொம்ப சின்னதாக பாட்டு புக்கு சைஸில் இருந்திருக்கு. அப்போது இந்த துரை அப்படின்னு நக்கீரன் கோபாலிடம் இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம், நம்ம இந்த புத்தகத்தை அடிஷ்னலாக வெளியிடலாம், நக்கீரன் கூட இந்த மாதிரி ரஜினி ரசிகன் அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நக்கீரன் கோபாலும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க ரஜினி ரசிகன் அப்படிங்கிற பேரில் புத்தகம் வெளியிட்டிருக்காங்க 1988. அப்போது கொடி பறக்குது அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக இருந்திருக்கு. அந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் எல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டு இவங்க அந்த புத்தகத்தை தயார் பண்ணிட்டாங்க. அதுலேயும் அந்த புத்தகத்தோட சென்டர் பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சீட் மட்டும் அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அதை எடுத்தோம்னா பெருசாக வரும். அதில் தலைவரோட ஃபோட்டோ பெருசாக இருக்கும். ஸோ அதை இவர் சிவகாசிக்கு போய் ரெடி பண்ணிட்டு வந்தாராம். ரஜினி ரசிகன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். 10 ரூபா. அப்போ நடுவில் ஒரு ஃபோல்டர் பண்ணியிருக்கோம். அந்த ரஜினி சார் படம் இழுத்தா பெருசாக வரும். உள்ள ஃபோல்டர் பண்ணி சிவகாசியில் போய் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். காலையில் அந்த புத்தகத்தை எல்லா கடைக்கும் போட்டிருக்காங்க. 40,000 காப்பி. சாயங்காலமே அந்த புத்தகம் எல்லாமே விற்று தீர்ந்துருச்சான். இத்தனைக்கும் 10 ரூபாயாம். 1988 அந்த புத்தகம். அப்போது நக்கீரன் 1.25 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தாங்களாம். காலையில் புக்கு கடையில் விழுகுது, சாயந்தரம் எல்லாம் விற்றுச்சு. 40,000 காப்பி 10 ரூபா. நக்கீரன் அப்போ 1.25 ரூபா தான். ஏஜென்ட் எல்லாருக்கும் அப்படியே எந்திரிச்சு உட்காந்தான். அப்படியே எங்கள் நிறுவனத்துக்கு பெயர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா அது ரஜினி ரசிகன் புத்தகம் தான் அப்படின்னு நக்கீரன் கோபாலே பேசியிருக்காரு. இப்போ உங்களுக்கு நக்கீரனுக்கு நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது ரஜினி ரசிகன். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இது ஒரு புத்தகம்தான் நான் சொல்கிறது. அதை நக்கீரன் கோபாலே சொல்லியிருக்காரு. இதே போல் தலைவருக்காகவே பிரத்யேகமாக ஏகப்பட்ட புத்தகங்கள், எனக்கு தெரிஞ்சே ஒரு 20 புத்தகம் பக்கம் வெளியாகிட்டு இருந்தது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு நடிகருக்காக, அதுவும் பிரத்யேகமாக அவர் செய்தியை மட்டுமே வெளியிடக்கூடிய பத்திரிகையாக இத்தனை பத்திரிகை வெளியாச்சு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி வெறித்தனமான சம்பவங்கள்லாம் இப்போ உள்ள 2K பசங்களுக்கு தெரியாது. அதனால தான் சில பேர் தலைவரை யாரோடவோ கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க.